ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நான் சால மீன் வாங்கியிருக்கேன். இது கேரளாவில் மத்தி மீன் சொல்லுவாங்க. இந்த சால மீனை வச்சு நான் இன்றைக்கி தேங்காய் அரைக்காமல் ஒரு சட்டி வத்த வச்சு கறி வைக்க போகிறேன். எப்படின்னு போடுறேன், வீடியோ போடுறேன் பாருங்கள். அதுக்கு தேவையான பொருட்கள், இப்போ மசாலா அரைக்கிறது தேவையான பொருட்களை எடுத்து வச்சுருக்கிறேன். பாருங்கள் என்னெல்லாம்னு பாருங்கள். தேங்காய் அரைக்காததுனால இதில் ஒரு தக்காளி எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு தக்காளி, மஞ்சப்பொடி, வெந்தயம், நல்ல மிளகு, கருவேப்பிலை, மல்லிப்பொடி, வத்தல் பொடி, பூடு, கொஞ்சம் புளிக்கரைசல் இவ்வளோ எடுத்து வச்சுருக்கிறேன். இன்னும் நம்ம தக்காளியை கட் பண்ணி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுட்டு வானலியில் அதை போட்டு கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி அது கூட பூடு, நல்ல மிளகு, வெந்தயம், நல்ல மிளகு, வெந்தயம் இவ்வளவும் போட்டுட்டு கொஞ்சம் வதக்கி விட்ருவோம். ஏன்னா மல்லிப்பொடி வத்தல் பொடியெல்லாம் எப்போவுமே லாஸ்ட்டாக தான் ஆட் பண்ணணும், இல்லைனா கரிஞ்சிரும். அது கூட அந்த கருவேப்பிலையும் போட்டு கொஞ்சம் வதக்கி விட்ருவோம். கொஞ்சம் வதக்கி தக்காளி கொஞ்சம் வெந்தோடனே அந்த மசால் பொடியெல்லாம் போட்டுரும். வத்தல் பொடி, மல்லிப்பொடி, அப்புறமா மஞ்சள் பொடி போட்டு நல்லா வதக்கிட்டு நல்லா வெந்ததும் என்ன பண்ணோம்னா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிடுவோம். மாற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து இப்போ அந்த சட்டியில் அதை கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சு கொதிக்க விட்ருவோம். கொஞ்சம் புளி கரைசலையும் ஊற்றி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மீன். கொஞ்சம் உப்பையும் போட்டு நல்லா கொதிக்க விட்ருவோம். நல்லா கொதித்த உடனே நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் தெரியுமா மீன், அதை எடுத்து அதில் போட்டுருவோம். ஒன்று ஒன்றா போட்டுருவோம். சால மீனில் கால்சியம் ரொம்ப இருக்குங்க. அது மாதிரி சுகர் பேஷண்ட்டுக்கெல்லாம் ரொம்ப நல்லதான், சுகர் கண்ட்ரோல் பண்ணுவான் சால மீன். ஆனால் ரொம்ப பேர் இதை வாங்க மாட்டாங்க. சால மீன் சாப்பிடுங்க, பிள்ளைங்களுக்காவது அதை வாங்கி ஃப்ரை பண்ணியாவது கொடுங்க. ரொம்ப நல்லது. கால்சியம் அது அந்த தோலில் தான் சத்து இருக்காது, நிறைய பேருக்கு தெரியாது. கால்சியம் ரொம்ப இருக்குது அந்த தோலில் தான் சால மீன். இப்போ மூடி போட்டு கொஞ்சம் வேக விட்டுடலாம். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அடிக்கடி திறந்து லைட்டாக கிண்டி விட்ருங்க. கரண்டி வச்சு இல்லைன்னா நம்ம கையை வச்சு அப்படி சட்டி லைட்டாக, ஏன்னா மண் சட்டி வேறையா அடியில் தீஞ்சிரும், அதனால் லைட்டாக பார்த்துக்கோங்க. எப்படி இருக்குது பாருங்கள் மீன், பார்க்கவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குல்ல. நல்லா வத்தியாச்சு. இப்போது லாஸ்ட்டாக என்ன பண்ணால் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெயும் ஊற்றி மூடி வச்சிரும். ஃபைனல் சூப்பரான சட்டி வத்த வச்ச சால மீன் கறி ரெடி. இது வந்து கட்டியாக இருக்கும், சோத்தில் வச்சு சாப்பிட சுள்ளுன்னு காரம் உப்பு புளியெல்லாம் சுள்ளுன்னு சூப்பராக இருக்குங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.